ஓம் சாந்தி. முரளி டேட் 13/8/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமையான குழந்தைகளே, உங்கள் அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்ய பாபா வந்துள்ளார். தூய்மையானால்தான் அதிர்ஷ்டம் விழிப்படையும். கேள்வி: குழந்தைகளின் அதிர்ஷ்டம் விழித்துள்ளது என்றால் அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் சுகத்தின் தேவதையாக இருப்பார்கள். அவர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை பெற்று அனைவருக்கும் சுகத்தினை கொடுப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வியாசரின் உண்மையிலும் உண்மையான சுகதேவர்கள். இரண்டாவது, அவர்கள் 5 விகாரத்தினை சந்நியாசம் செய்து உண்மையிலும் உண்மையான ராஜயோகி, ராஜ ரிஷி என்று அழைக்கப்படுகின்றனர். மூன்றாவது, அவர்களின் மனநிலை ஒரு நிலையாக இருக்கும். அவர்கள் எந்த விஷயத்திற்காகவும் அழமாட்டார்கள். அவர்களைதான் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறலாம். பாடல்: அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்து வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலின் ஒரு வரியை கேட்டவுடன் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறார். அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தானே இங்க வந்திருக்கோம், இல்லைன்னா பாபா குழந்தையாகவே நம்ம ஆயிருக்க மாட்டோம். இது பொதுவான பாடல் தான். ஆனால் இந்த பாடலின் சாரத்தை யாரும் அறியவில்லை. பாபா தான் வந்து ஒவ்வொரு பாடலின் சாரத்தினை, அதாவது சாஸ்திரத்தின் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் கூட இந்த கலியுகத்தில் அனைவரின் அதிர்ஷ்டம் உறங்கி உள்ளது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். சத்திய யுகத்தில் அனைவரின் அதிர்ஷ்டம் விழிப்படைந்திருக்கும். உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்யக்கூடியவர், மேலும் வழிகாட்டக்கூடியவர், அதாவது அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரு பாபாதான். அவர்தான் வந்து குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்கின்றார். உலகத்தில் எப்படி குழந்தைகள் பிறந்தவுடன் அதிர்ஷ்டம் விழித்து விடுகின்றது, குழந்தைகள் பிறந்தவுடன் நாங்கள் வாரிசுகள் என்பது புரிந்து விடுகிறது. இது நிச்சயிக்கப்பட்ட எல்லையற்ற விஷயமாகும். அது எல்லைக்குட்பட்ட விஷயம். குழந்தை பிறந்ததுன்னா அந்த சொத்துக்கு வந்து அவங்க வாரிசு, அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போலதான் இது வந்து எல்லையில்லாத விஷயம். நம்ம பாபா குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னாலே இவ்வளவு உயர்ந்த சொத்துக்கு நம்ம வந்து வாரிசு ஆயிடுறோம், அதிகாரி ஆயிடுறோம். இதை நினைச்சுதான் என்ன ஆகணும், நமக்கு மெய் செலுத்திடணும் அப்படிங்கிறார். கல்பம் கல்பமாக நம்முடைய அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்கிறது, பின்பு உறங்கி விடுகிறது. பாவனம் ஆகின்றீர்கள் என்றால், தூய்மை ஆகிறோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்கிறது என்று அர்த்தமாகும். தூய்மையான இல்லற ஆசிரமம் என்று கூறப்படுகிறது. ஆசிரமம் என்ற சொல்லே தூய்மையை தான் குறிக்கிறது. பவித்திர கிரகாஸ்த ஆசிரமம் ஆகும். சத்தியகுத்துல நம்மளுடைய குடும்பம் இருந்தது, ஆனா எப்படி இருந்தது? தூய்மையான கிரகஸ்த ஆசிரமமாக இருந்தது. அதற்கு எதிர்மறையாக உள்ளது அப்பவித்திர பத்தித்த தர்மமாகும். அது எங்க இருக்கு? இந்த கலியுகத்துல. ஆசிரமம் என்று சொல்ல முடியாது, தூய்மை இல்லாததுனால. பவித்திரம் இருக்கும் பொழுதுதான் அது ஆசிரமம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்பவித்திரம் ஆகிறதுனால இத வந்து ஆசிரமம், குடும்ப ஆசிரமம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்கிறார் பாபா. கிரகஸ்த தர்மம் என்பது அனைவருக்கும் உள்ளது. எல்லாரும் குடும்பத்துல இருக்கோம் இல்லையா? மிருகங்களுக்கு கூட உள்ளது. குழந்தைகளை அனைவரும் பெற்றெடுக்கிறார்கள். மிருகங்களுக்கும் கூட கிரகஸ்த தர்மம் என்று கூறுவார்கள். இப்பொழுது நாம் சொர்க்கத்தில் பவித்திர கிரகஸ்த ஆசிரமமாக இருந்தது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நம்மளும் தூய்மையான ஒரு குடும்ப ஆசிரமத்துல இருந்தோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர்கள் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். அவர்களை தான் சர்வகுண சம்பன்னம் என்று புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் உங்களையே பாடிக்கொண்டு இருந்தீர்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இல்லையா? நம்மளும் நம்ம முன்னாடி போயிட்டு நீங்க எல்லா குணங்கள்லயும் நிறைஞ்சவங்க, நாங்க பாவிக, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு யாருக்கு முன்னாடி போய் பாடிட்டு வந்தோம்? நமக்கு நாமே பாடிட்டு வந்தோம். இப்போ அதை நம்ம வந்து புரிஞ்சுட்டோம். பாபா நமக்கு வந்து புரிய வச்சுட்டாரு.
இப்பொழுது நாம் மனித நிலையிலிருந்து தேவதையாக மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவி தேவதைகளின் தர்மமாக இருந்தது. பின்பு பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கூட தேவதை என்று கூறுகிறார்கள். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சிவனுக்காக பரமாத்மாய நமக என்று கூறுகிறார்கள். வித்தியாசம் ஏற்படுகிறதல்லவா? சிவனையும் மேலும் சங்கரரையும் ஒன்று என்று கூற முடியாது. கல் புத்தியாக இருந்த நீங்கள் பாரஸ் புத்தியாக, தங்க புத்தியாக, தூய்மையான புத்தியாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளை கல் புத்தி என்று கூற முடியாது. பின்பு நாடகத்தின்படி ராவண ராஜ்யம் வரும் பொழுது அவர்களும் கூட ஏணிப்படியில் கீழே இறங்க வேண்டியுள்ளது. பாரஸ் புத்தியிலிருந்து கல் புத்தி ஆக வேண்டும். சக்கரத்துல சுழலும் பொழுது தங்க புத்தி, தூய்மையான புத்தி இருந்த நம்ம கல்லு புத்தியாக, தூய்மை இல்லாத புத்தியாக நம்ம ஆக வேண்டியதா இருக்கு. அனைவரையும் விட புத்திசாலியாக ஆக்கக்கூடியவர் ஒரு சிவபாபா தான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சரி புத்திசாலியா ஆக்குறது யாரு? சிவபாபா தான். எல்லாத்தையோட உயர்ந்த புத்திசாலியா நம்மள ஆக்குறாரு இல்லையா? உங்களை பாரஸ் புத்தியாக ஆக்குகின்றார். நீங்கள் இங்கே பாரஸ் புத்தியாக மாற்றிக்கொள்ள வந்துள்ளீர்கள். நம்மளுடைய புத்தியை சுத்தமாக ஆக்கிக்கிறதுக்காக, தெய்வீகமான புத்தியை ஆக்கிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப நம்மளுடைய புத்தியை உயர்ந்ததா ஆக்குறது யாரு? உண்மையான சிவத்தந்தை தான் இங்க ஆக்கிட்டு இருக்கிறாரு. பாரஸ் நாட்டுக்கு கூட கோவில் உள்ளது. அவர்தான் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி ஆவார். இந்த ஞானம் குழந்தைகளின் புத்திக்கு டானிக் ஆகும். புத்தி எவ்வளவு மாறுகிறது. தீயதை பார்க்காதீர்கள் என்று பாடப்படுகிறது. இதற்கு குரங்கை காட்டுகிறார்கள். மனிதர்கள் தான் குரங்குக்கு சமமாக ஆகிவிட்டார்கள். வனக்குரங்கையும் மனிதனோடு ஒப்பிடுகிறார்கள். இதைதான் முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கொருவர் எப்படி துக்கம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகள், உங்களது புத்திக்கு டானிக் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஊட்டச்சத்து டானிக் நம்மளுடைய புத்திக்கு இப்ப பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லையற்ற தந்தை டானிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை படிப்பு என்று கூறலாம், டானிக்னு சொல்லலாம், படிப்புன்னு சொல்லலாம். அதான் பாபா சொல்றார். இதை ஞான அமிர்தம் என்றும் கூறுகிறார்கள். இது தண்ணீர் ஒன்றும் இல்லை. அமிர்தம் அப்படின்னா இங்க ஏதோ தண்ணி கொடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இந்த விஷயத்த கேட்க கேட்க அமிர்தம் எப்படி வேலை செய்யுதோ அது போல இந்த ஞானம் நம்மளுடைய புத்தியில வேலை செய்யுது. தற்காலத்தில் அனைத்து விஷயங்களையும் அமிர்தம் என்று கூறுகிறார்கள். கங்கை நீரை கூட அமிர்தம் என்று கூறுகிறார்கள். தேவதைகளின் கால்களை கழுவி அதை குடிக்கின்றார்கள். தண்ணீரை தேவதை முன்னால் வைக்கிறார்கள். அதை கூட அமிர்தத்தின் அஞ்சலி, அதாவது தேவதையினுடைய கிருபை என்று நினைக்கிறார்கள். அஞ்சலியை பெறக்கூடியவர்களை, அதாவது கிருபை பெறக்கூடியவர்களை பத்தீத்த பாவனமாக ஆக்கக்கூடியவர் என்று கூற முடியாது. எங்களை தூய்மையாக்குங்க, எங்களுக்கு கிருபை காட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி போய் நின்று கேக்குறாங்கன்னா அவங்க எப்படி இன்னொருத்தரை தூய்மையாக்க முடியும்? கங்கை நீரை பத்தீத்த பாவனி என்று கூறுகிறார்கள். கங்கையில எப்ப குளிச்சோம் அப்படின்னா தூய்மையாயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதர்கள் இறந்து விட்டால் அவர்கள் வாயில் கங்கை நீரை ஊற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். அர்ஜுனன் அம்பை எய்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட அமிர்த ஜலத்தை அனைவருக்கும் கொடுக்கிறார் என்று கூறப்படுகிறார்கள். அது அர்ஜுனனுடைய உள்ளிலிருந்து வந்த அந்த கங்கை, அதை எல்லாருக்கும் கொடுத்தா தூய்மையாயிரலாம் அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. குழந்தைகள், உங்களுக்கு யாரும் இங்கு அம்பு எய்வதும் எதுவும் எய்வதில்லை. இங்க ஞான அமிர்தம் அப்படின்னா உண்மையான சிவத்தந்தை நமக்கு கொடுக்கிறாரு. இங்க அம்பு போட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் இங்க கிடையாது அப்படிங்கிறாரு. ஒரு கிராமத்தில் அம்புகளாக தான் சண்டை போடுவார்கள் இல்லையா? நிறைய அந்த காலத்துல எல்லாம் அம்புகளை வச்சுதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்குள்ள ராஜாவை அவர்கள் ஈஸ்வரன் அவதாரம் என்று கூறுவார்கள். அந்த கிராமத்துல இல்ல ஒரு நாட்டுல அம்பு வச்சுதான் சண்டை போட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ராஜாவை அந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவருதான் என்னுடைய கடவுள், ராஜாதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஈஸ்வரனுடைய அவதாரம். இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருக்கள் என்று பாபா கூறுகின்றார். உண்மையிலும் உண்மையான சத்குரு ஒருவர்தான்.
அனைவருக்கும் சத்கதியை தரும் வள்ளல் ஒருவர்தான். அவர்தான் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடியவர். பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிரம்மத்தில் யாரும் ஐக்கியமாக முடியாது. பிரம்மம்னா நம்ம ஆத்மா இருக்கக்கூடிய இடம். அங்க போய் யாரும் பிரம்மத்தோட கலந்துடுறது, ஐக்கியம் ஆயிடுறதெல்லாம் கிடையாது. இது நாடகம் உருவாக்கப்பட்டது. இந்த சக்கரம் அழியாதது, சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. 5000 வருஷத்தினுடைய நாடகம். உலகத்தின் சரித்திர பூகோளம் எப்படி திரும்ப சுழல்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் என்றால் ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையின் படைப்பை கூட அறியவில்லை. மனிதர்கள்னா ஆத்மாக்கள் தான். ஆத்மாக்களுக்கு இப்போ தன்னை உருவாக்கிய தந்தை யாரு அப்படிங்கனே இன்னைக்கு தெரியறது இல்லை யாருக்குமே. அவரைதான் ஏ கடவுளே, ஏ தந்தையே என்று நினைக்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒருபோதும் இறை தந்தை என்று கூற முடியாது. உடலுக்கான அப்பாவை இறை தந்தை, காட் ஃபாதர் அப்படின்னு சொல்ல முடியாது. இறை தந்தை என்ற வார்த்தையை மிகவும் மரியாதையோடு கூறுகிறார்கள். அவரைதான் பதீத பாவனர் என்று கூறுகிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். இது எல்லாமே உடல் இல்லாத சிவத்தந்தைக்கு தான் இந்த மகிமை. ஒரு புறம் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று கூறுகிறார்கள். இன்னொரு புறம் குழந்தை இறந்து விட்டால் ஈஸ்வரன் தான் சுகதுக்கம் கொடுக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஈஸ்வரன் நம்முடைய குழந்தையை எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். இது என்ன செயல்? ஈஸ்வரனை நிந்தனை செய்கிறோம் அல்லவா? ஈஸ்வரன் தான் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்கின்றார்கள். பின்பு திரும்பி அவரை எடுத்துக்கொண்டார் என்றால் ஏன் அழுகின்றீர்கள்? பாபா கேட்கிறார். ஈஸ்வரன் தான் கொடுத்தாரு, அவரை எடுத்துட்டாரு இல்லையா? கடவுளே நீயே எடுத்துட்ட அப்படின்னு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, ஏன் அழணும்? ஈஸ்வரனிடம் போய்விட்டதல்லவா? சத்திய யுகத்தில் யாரும் ஒருபோதும் அழுவதில்லை. அழுவதற்கு எந்த அவசியமும் இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாவுக்கு தனது கணக்கு வழக்குப்படி போய் நடிக்க வேண்டியுள்ளது. ஒரு ஆத்மா தன்னுடைய உடலை விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா? அதன்படி போய் அவங்க இன்னொரு இடத்துல நடிக்க வேண்டி இருக்குது. ஞானம் இல்லாத காரணத்தால் மனிதர்கள் எவ்வளவு அழுகிறார்கள், பைத்தியம் போல் ஆகின்றார்கள். அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள், அப்பா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். நஷ்டமோக ஆக வேண்டும், மோகத்தை வென்றவர்களாக ஆகணும், பற்று இல்லாதவர்களாக ஆகணும். நமக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஸ்திதி, அதாவது மனநிலை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. மோகத்தை வென்ற ராஜா கதையை கேட்டிருப்பீர்கள். சத்திய யுகத்தில் ஒரு பொழுதும் துக்கம் என்ற விஷயமே இருக்காது. ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. இப்பொழுது நாம் காலன் மீது வெற்றி அடைகிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். பாபாவை மகா காலன் என்றும் கூட கூறுவார்கள். அவர்தான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறார். நீங்கள் காலன் மீது வெற்றி அடைய வேண்டும். அதாவது காலன் ஒருபோதும் பிடிக்காது. காலன் ஆத்மாவையோ உடலையோ பிடிக்க முடியாது. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது. அதைதான் காலன் பிடித்து விட்டது என்று சொல்கிறார்கள். மற்றபடி காலன் என்ற விஷயம் வேறு இல்லை. மனிதர்கள் கூறுகிறார்கள் அச்சுதம் கேசவம், அச்சுதம் கேசவம் என்று மகிமை பாடுகிறார்கள். ஆனால் அர்த்தம் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. இந்த 5 விகாரங்கள் உங்களை எவ்வளவு கெடுத்து விட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். இந்த நேரம் யாரும் பாபாவை அறியவில்லை. அதனால் தான் இந்த உலகை அனாதை உலகம் என்று கூறப்படுகிறது. அப்ப யாருன்னே தெரியல அப்படின்னா அவர் சொல்றார், அப்ப இது அனாதை உலகம் தானே. தங்களுக்குள் எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். முழு உலகம் பாபாவின் வீடு அல்லவா? பாபா முழு உலக குழந்தைகளையும் பத்தீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். பாபா நம்மள மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் தூய்மையாக்க தான் வந்திருக்கிறார். அரை கல்பு முற்றிலும் பாவன உலகமாக இருந்தது. ராமராஜா ராம பிரஜா என்று பாடுகிறார்கள் என்றால் அங்கே அதர்மம் என்ற விஷயம் எப்படி இருக்க முடியும்? அங்கே ஆடும் புலியும் ஒரே ஓடையில் ஓடும் நீரை குடித்தது என்று பாடுகிறார்கள். ஆடும் புலியும் ஒரே ஓடையில தண்ணி குடிச்சது அப்படின்னு சொல்லப்படுது.
பிறகு அங்கே ராவணன் எங்கிருந்து வருவார்? வெளியில் உள்ளவர்கள் இதெல்லாம் கேட்டு சிரிக்கிறார்கள். அங்கெல்லாம் ராவணன் கிடையாது, அவ்வளவு ஒற்றுமையா இருந்தது, அதுதான் உண்மையான ராமராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை கேட்டு மத்தவங்க என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ராமாயண கதையை தானே கேட்டிருக்கிறாங்க, அதுலயுமே துக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னா அவங்க சிரிக்கிறாங்க. புரிந்து கொள்வதில்லை. பாபா ஞானம் கொடுக்கின்றாரு, இது பத்தீத்த உலகம் இல்லையா? இப்பொழுது பிரேரணையில் பத்தீத்தர்களை பாவனம் ஆக்க முடியுமா? என்ன பிரேரணானா மேல உட்கார்ந்து ஏதாவது ஒரு டச்சிங் மூலமா நம்ம தூய்மையாக்க முடியுமா என்ன பாபா? அப்படிலாம் ஆக்க முடியாது. நேரா நம்ம முன்னாடி உட்கார்ந்து பேசணும். அப்பதான் நம்ம ஆத்மா என்ன ஆக முடியும்? தூய்மையாக ஆக முடியும். பத்தீத்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் அவசியம் பாரதத்தில் தான் வந்திருப்பார். இப்பொழுது கூட நான் ஞானக்கடல் வந்துள்ளேன் என்றுதான் கூறுகிறார். உங்களை தனக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடல் ஆக்குகின்றார். பாபாவை தான் உண்மையில் உண்மையான வியாசர் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் வியாச தேவர் மற்றும் அவர்களது குழந்தைகள் சுகதேவன். நீங்க எல்லாருமே வியாசருடைய குழந்தைங்க. கீதைய வியாசர் எழுதினாரு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? உண்மையான கீதைய யார் சொல்றது? சிவபாபா தான் சொல்றாரு. அதனால பாபா யாரு? வியாசர் ஆயிடுறாரு. அப்ப அவருடைய குழந்தைங்க நம்ம என்ன ஆயிடுறோம்? சுகதேவர் ஆயிடுறோம். வியாசருடைய குழந்தைங்க சுகதேவன். நீங்கள் இப்பொழுது சுகதேவதை ஆகின்றீர்கள், சிவனின் குழந்தைகள் ஆகின்றீர்கள். அவரின் உண்மையான பெயர் சிவன். ஆத்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாசர் சிவாச்சாரியாரிடமிருந்து சுகம் என்ற ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப வியாசர்கள் நம்ம எல்லாருமே சிவாச்சாரியார் கிட்ட இருந்து சுகம் அப்படிங்கிற ஆஸ்தியை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எடுத்துட்டு இருக்கிறோம். வியாசரின் குழந்தைகள் நீங்கள். ஆனால் நீங்கள் குழப்பமடைய கூடாது. ஆகையால் தான் சிவனின் குழந்தைகள் என்று கூறுகின்றோம். அவருடைய உண்மையான பெயர் சிவன். வியாசருடைய குழந்தைங்க அப்படின்னா ஏதோ ஒரு முனிவருடைய குழந்தைங்கன்னு சொல்லி குழப்பம் அடைஞ்சிடாதீங்க. வியாசர்னா கீதையை எழுதினாருன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப உண்மையான கீதையை சொல்றது யாரு? சிவபாபா தான். அதனால பாபா சொல்றாரு, அப்ப நீங்க சிவனுடைய குழந்தைங்க தான். வியாசர்னா வேற யாரு இல்ல, சிவபாபா தான். அப்ப அவருடைய குழந்தைங்க நம்ம யாரு? சிவனுடைய குழந்தைங்க. ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும், பரமாத்மாவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பத்தீத்தமானவர்களை பாவனம் ஆக்குவதற்கான வழியை கூறுகிறார். நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு தந்தையாக உள்ளேன் என்று பாபா கூறுகிறார். நான் கட்டை விரல் போல் உள்ளேன் என்று கூறுகின்றனர். கடவுள் சிவன் ஒரு கட்டை விரல் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இவ்வளவு பெரியவராக இருந்தால் இங்கே உட்கார முடியாது. எப்படி இரு புருவங்களுக்கு மத்தியில உட்கார முடியும்? ஆத்மா இப்ப எங்க இருக்கு? 2 புருவங்களுக்கு மத்தியில ஜோதியாக நம்ம இருக்கோம் இல்லையா? அதே போலதான் அவர் இருக்காரு. அவர் மட்டும் ஒரு கட்டை விரல் மாதிரி இருந்தாருன்னா 2 புருவங்களுக்கு மத்தியில எப்படி அமர முடியும்? அவர் மிகவும் சூக்ஷ்மமானவர். ஆத்மாவை பார்ப்பதற்காக டாக்டர்களும் தலை உடைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பார்க்க முடிவதில்லை. ஆத்மாவை உணர வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஆத்மாவை உணர்ந்திருக்கிறீர்களா என்று பாபா கேட்கின்றார். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அழியாத நடிப்பு பதிவாக்கப்பட்டுள்ளது. ரிகார்டு போல பதிவாகி உள்ளது. முதலில் நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிவிட்டீர்கள். நம்முடைய ஆத்மா 84 ஜென்மம் எப்படி எடுக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். நான் ஆத்மா எப்படி 84 உடல்ல இறங்கி வரேன், மாறி மாறி வரேன் அப்படிங்கறத இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்கிறார் பாபா. அதற்கு முடிவே கிடையாது. இந்த நாடகம் எப்பொழுது இருந்து ஆரம்பமானது என்று சிலர் கேட்கிறார்கள். ஆனால் இது அனாதியானது. இது ஒருபோதும் அழிவதே இல்லை. இதைதான் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழியாத உலக நாடகம் என்று கூறப்படுகிறது. உலகத்தை கூட நீங்கள் அறிவீர்கள். படிக்காத குழந்தைகளுக்கு எப்படி கல்வி புகட்டப்படுகிறது, அது போல பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாதான் இந்த உடல் மூலமாக படிக்கிறது. இது கல் புத்திக்கான உணவு. இப்ப கல்லு புத்தியா இருக்கக்கூடிய நமக்கு பாபா உணவு கொடுக்கிறாரு, தங்க புத்தி ஆக்குறதுக்காக. புத்திக்கு அறிவு கிடைக்கிறது. குழந்தைகளுக்காக தான் பாபா இந்த பாடங்களை உருவாக்கி உள்ளார். இந்த படங்களை எல்லாம் பாபா நமக்காக தான் உருவாக்கி இருக்கிறாரு. மிகவும் எளிதாக உள்ளது. திருமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். இப்பொழுது பிரம்மாவை திருமூர்த்தி என்று ஏன் சொல்லப்படுகிறது?
தேவ் தேவ் மகாதேவ் என்று புகழ் பாடுகிறார்கள். ஒருவருக்கு மேல் ஒருவரை புகழ் பாடுகிறார்கள். ஆனால் அர்த்தம் ஒன்று புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது பிரம்மா எப்படி இருக்க முடியும்? பிரம்மாவை பிரஜாபிதா என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் சூக்ஷ்ம லோகத்தில் தேவதை எப்படி இருக்க முடியும்? பிரஜாபிதா இங்கேதான் வேண்டும். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. நான் இந்த உடலில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக புரிய வைக்கிறேன். இவரை என்னுடைய ரதமாக ஆக்குகிறேன். இவரின் அநேக ஜென்மங்களின் கடைசியில் நான் வருகிறேன் என்று சிவபாபா கூறுகிறார். இவர் கூட 5 விகாரத்தை தியாகம் செய்கிறார். சந்நியாசம் செய்பவர்களை யோகி, ரிஷி என்று கூறப்படுகிறது. 5 விகாரத்தை நம்ம சந்நியாசம் பண்ணணும். இப்பொழுது நீங்கள் ராஜ ரிஷியாக உள்ளீர்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுக்கின்றீர்கள். உலகில் உள்ள சந்நியாசிகள் வீட்டை விட்டு செல்கிறார்கள். இங்கே ஆண் பெண் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இருந்துகிட்டே நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, நாங்கள் ஒருபோதும் விகாரத்தில் போக மாட்டோம் என்று கூறுகிறார்கள். விகாரம் தான் முக்கியமான விஷயமாகும். சிவபாபா புதிய உலகத்தை படைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் புதியதை படைக்கிறார். அவர் விதை ரூபமாக இருக்கிறார். சச்சித் ஆனந்த கடல், ஞான கடலாக இருக்கிறார். ஸ்தாபனை, பாலனை, விநாச காரியங்களை எப்படி செய்கிறார்? பாபாதான் அறிவர். இந்த விஷயங்களை மனிதர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது இந்த அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், மேலும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஒவ்வொருவரின் கணக்கு வழக்கும் தனித்தனியானது. ஆகையால் யார் சரீரம் விட்டாலும் அழக்கூடாது. முழுமையாக மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். நமக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, 5 விகாரம் புத்தியை கெடுத்து விடுகிறது. ஆதலால் அதனை தியாகம் செய்ய, அதாவது நீக்கிவிட வேண்டும். சுக தேவதையாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. வரதானம், எப்போதும் தெய்வீக வரைமுறைகள், அதாவது தெய்வீக மரியாதைகள் என்னும் கோட்டுக்குள் இருப்பதற்கான கவனம் செலுத்தக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுக. எப்போதும் தெய்வீக வரைமுறைகள் என்னும் கோட்டுக்குள் இருப்பதற்கான கவனம் செலுத்தக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் தங்களை ஒரே தந்தையாகிய ராமர் என்ற இறைவனின் உண்மையான சீதை என்று உணர்ந்து எப்பொழுதும் தெய்வீக வரைமுறைகள் என்னும் கோட்டுக்குள் வாழ்கிறார்களோ, அதுல கவனம் கொடுக்கிறாங்களோ, அவர்கள் விழிப்புடன் இருப்பதால் இயல்பாகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். எனவே காலை முதல் இரவு வரை நமக்கு வழங்கப்பட்டுள்ள வரைமுறைனா ஸ்ரீமத். நமக்கு பாபாய் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு இல்லையா? எப்படி கண் விழிக்கணும், எப்படி நம்ம குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், ஒவ்வொரு நேரம் எப்படி பாபாவை நினைக்கணும், எல்லாத்துக்கும் ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறாரு. அந்த வரைமுறைகள் என்னென்ன என்பது தெளிவான ஞானத்தை புத்தியில் வைத்து உங்களை உண்மையிலும் உண்மையான சேவையாக கருதி அந்த வரைமுறைகளின் கோட்டுக்குள் வாழுங்கள். அப்போதுதான் உங்களை மரியாதா புருஷோத்தமர் என்று கூற முடியும். ஸ்லோகன், சேவையில் அளவுக்கு அதிகமாக மூழ்கி விடாதீர்கள். உலக சேவை மற்றும் சுய ஆன்மீக சேவை ஆகிய இரண்டிற்கும் இடையே சமநிலை கொண்டு வாருங்கள். சேவையில் அளவுக்கு அதிகமாக தீவிரமாக மூழ்கி விடாதீர்கள். உலக சேவை மற்றும் சுய சேவை, ஆன்மீக சேவை முயற்சியில ரெண்டுக்குமே நம்ம சமநிலைய நம்ம வைக்கணும் அப்படிங்கிறாங்க. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம், அம்மாவனுடைய மகா வாக்கியம். அகண்ட ஜோதி தத்துவம், அமைதியான இருப்பிடம், சாக்கார உலகம், விளையாட்டு மைதானம்.
ஆத்மாக்களின் வசிப்பிடம் அக்கண்ட ஜோதி மகத்தத்துவம். பரம்தாமத்துல நம்ம ஆத்மாக்கள் இருக்கும். அது எப்படி இருக்கு? அக்கண்ட ஜோதி தத்துவமாக இருக்கு. அங்கு இந்த உடலின் நடிப்பில் இருந்து விடுபட்டு இருக்கிறோம். அதாவது துக்கம் மற்றும் சுகத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறோம் பரம்தாமத்துல. இதைதான் அமைதியான உலகம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஆத்மாக்களின் உடலோடு நடிக்கக்கூடிய இடம் விளையாட்டு மைதானமாகிய இந்த சாக்கார உலகம். அதே ஆத்மா உடலோடு நடிக்கக்கூடிய இடம் எது? இந்த சாக்கார உலகம். இது ஒரு விளையாட்டு மைதானம். எனவே ஒன்று நிராகார உலகம், மற்றொன்று சாக்கார உலகம் என்று இரண்டு முக்கிய உலகங்கள் இருக்கிறது. உலகத்தினர் சொல்ல மட்டும்தான் செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? பரமாத்மாதான் படைப்பவராகவும் அவர்தான் படைக்கக்கூடியவரா இருக்கிறாரு, பாலனை செய்பவராகவும் அவர்தான் இருக்கிறாரு, அழிக்கக்கூடியவராகவும் அவர்தான் இருக்கிறாரு. சொல்லுவாங்க இல்லையா, படைத்தல் அழித்தல் காத்தல் எல்லாமே கடவுள் தான் செய்யறாரு. உணவளிப்பவராகவும் நமக்கு சாப்பாடு போடுறவரும் அவரு தானே சொல்றாங்க. காலனாகவும் அவரு தான் இருக்கிறாரு, எரிக்கவும் அவரு தான் செய்யறாரு. எனவே துக்கம் சுகம் கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காவது துக்கம் ஏற்படுகிறது என்றால், இப்ப யாருக்காவது ரொம்ப துக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? உங்களை அடைந்த நாங்கள் இனிமையாகிவிட்டோம். எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தது, இவ்வளோ துக்கம் இருந்தது, உங்களை அடைஞ்ச நாங்க என்ன ஆயிட்டோம்? இப்போ ரொம்ப நல்லவங்களாயிட்டோம், ரொம்ப இனிமையாயிட்டோம், ரொம்ப சுகமானவங்களாயிட்டோம் அப்படின்னு யாருக்கு முன்னாடி சொல்றாங்க? கடவுளுக்கு முன்னாடி சொல்றாங்க இல்லையா? அதுதான் பாபா கேக்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது இப்போது இவை அனைத்தும் உண்மையற்றதாகிவிட்டது. அவர்தான் எனக்கு துக்கம் கொடுக்குறாரு, அவர்தான் எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்றது உண்மை இல்லாததா ஆயிடுது இல்லையா? ஏனெனில் பரமாத்மா இந்த காரியங்களை செய்வதில்லை. பரமாத்மா துக்கத்தை நீக்குபவர், கொடுப்பவர் அல்ல. துக்கத்தையும் அவர்தான் கொடுக்கிறாரு, சுகத்தையும் அவர்தான் கொடுக்கிறாரு, உணவு எல்லாமே அவர்தான், அணுவும் அவர்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? இப்ப அதே பரமாத்மாவுக்கு முன்னாடி போயிட்டு என் கஷ்டத்தை எல்லாம் நீதான் நீக்கின, இவ்வளவு காலமா நான் கஷ்டத்துல இருந்தோம், என்னுடைய துன்பத்தெல்லாம் நீதான் போக்கின அப்படின்னு ஒரு பக்கம் பாடுறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் போய் தானே அப்படிங்கிறார் பாபா. ஏனெனில் பரமாத்மா இந்த காரியங்களை செய்வதில்லை. பரமாத்மா துக்கத்தை நீக்குபவர், கொடுப்பவர் அல்ல. பிறவி எடுப்பது, மரணிப்பது, துக்கம் சுகம் அடைவது ஒவ்வொரு மனித ஆத்மாவின் சமஸ்காரமாகும். உடலை கொடுக்கக்கூடிய தாய் தந்தை கர்ம பந்தனத்திற்கு ஏற்றாற்போல் தாய் தந்தை மகன் என்ற உறவில் வருகிறார்கள். இதன் அடிப்படையில் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பின் ஸ்தாபனை பாலனை செய்கிறார்? அவர் எப்படி தனது 3 ரூபமான பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைக்கிறார்? அதன் பிறகு இவர்களின் சூக்ஷ்ம ரூபத்தின் மூலம் தெய்வீக உலகத்தின் ஸ்தாபனை, அசுர உலகத்தின் விநாசம், மேலும் தெய்வீக உலகத்தின் பாலனை செய்ய வைக்கிறார். பரமாத்மாவின் இந்த 3 காரியங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. மற்றபடி துக்கம் சுகம் பிறப்பு இறப்பு கர்மத்திற்கு தகுந்தாற் போல்தான் கிடைக்கிறது. பரமாத்மா சுகத்தின் கடல். அவர் தனது குழந்தைகளுக்கு துக்கத்தை தரமாட்டார். நல்லது. ஓம் சாந்தி.